அகிம்சையில் கிடைத்த சுதந்திரம் இனமொழி கடந்து நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். போராட்டமும் போர்க்களங்களும் நமக்கொன்றும் புதிதல்ல. நம் இரத்த நாளங்களில் சுதந்திரத்தின் ஊற்று இன்றளவும் உயிரோட்டத்துடன் ஓடிக்கொண்டுதான் உள்ளது. நாட்டின் சுதந்திரத்துக்காக பல தலைவர்கள் தங்களது வாழ்க்கையையும் உயிரையும் தியாகம் செய்துள்ளனர். இந்த சுதந்திரத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எண்ணற்ற தியாகங்களை செய்துள்ளனர் என்பதை நாம் அறிவோம். பெண்களின் வீரமும் நாட்டுப்பற்றும் இன்று வந்ததல்ல. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே புறநானூற்றில் பெண்களின் வீரத்தை பற்றி காக்கை பாடிஞான் நச்சல்லையார் என்ற பெண்பால் புலவர் பெரிதுவந்தனலே என்ற தலைப்பில் பாடிய பாடலையும் அதனை எளிய விளக்கத்தை இயற்றிய கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் கவிதை வரிகளையும் நான் இன்று உங்கள் முன் கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நறுமெழுந்து உளறிய நரம்பாமென்றோர் முளறி மருங்கின் முதியோர் சிறுவன் படையழிந்து மாறினன் என்று வளவூர மண்டு அமர்க்குடனன் நாயின் உண்டையன் முளையெடுத்திடுவே ஞானன சினை கொண்ட வாளோடு படுபினம் பெயரா செங்கலம் துளோபோல் சேர்ந்துவே ராகிய படுமகன் கிடக்கை காணு ஈண்டிய நானிடம் பெரிது வந்தனலே. குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும். வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் மிளிரும். புலி குகையிலே அழகில்லை புதுமையன்று. கிளியும் மெய்சிலிப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை. இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வலியனுப்ப பொக்கை வாய்தினை திறந்து பிடியனம் எடுத்து போட்டால் பெருநிறக் கிளவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்கின்றாய் ஆண்மகனானே தம்பி. ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்கின்றாய் ஆண்மகனானே தம்பி. மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின்னும் பேச்சுக்கு தொடக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கீழே விட்டுவிடு மடிதான் உன் மகன் களத்தில் என்றான். மனமுடிந்தால் தாய்க்கிழவி ஒரு முறை தாயம் மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களமும் அதுதான். காயம் மார்பிலா முதுகிலா கலர்வாய் என்றான். முதுகில் என்றான். கிழவி துடித்தனல், இதயம் வெடித்தனல், வாளை எடுத்தனல், முள உழைத்த திக்கை நோக்கி முடுக்கினால் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீழ்ந்து கிடக்கும் மோளைக்கு வேர் போர் வீரனாம். முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பு காட்டி சாய்ந்து கிடந்த ஆரன் சாகாத கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா? அடடா மானம் எங்கே? குட்டி சுவர்க்கும் கீழாக வீழ்ந்துபட்டான். இமய வரவில்லே வீரம் சிரிக்கும், இங்கு வீணை நரம்பிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் மானம் என்றே முழங்கும். மதுவும் சுறாவும் முண்டு வாழும் மானவற்றம் அம்சாவணி. ஏடா மரத்தவள் குடியிலே மாஸ்து விட்டாய், மார்பு கொடுத்தே கோலையே என் வீர பாலுக்கு வெளி சொல்வாய் என்று கதைதினால் அந்த 80 நெருங்கிய ஏழை கிழவி சென்றங்கு செருமுனையில் சிறை கிடந்த செந்தமிழ் காலகளை பொட்டி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு இரத்த வெள்ளம். பின்ன குவியலிலே பெருமூச்சு வாங்கலந்தாள். மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சி கேள்வி உண்டு. ஆனால் அவன் இருந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. இதை கண்டால் இதயம் குளிர்ந்தால் இனி எதை கண்டாலும் எனக்கு கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இருந்தான் என்றான். அது தெரிய இருந்தே நான் கொடுத்த மார்பை. அடடா கரு தெரிய பொய் சொன்னான் கைவனெங்கே வாழெங்கே அவன் நாக்கெங்கே நாக்கெங்கே நாக்கேக்கே. நன்றி.